நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், வித் யுவர் சக்சஸ் bury them with your smile. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன எடிட்டிங் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு எப்படி வந்து நிறைய எஃபெக்ட் கொடுத்து சூப்பராக வீடியோ வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐகான் டச் பண்ணி ஆளில் போட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு AlightMotion ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 9:16ங்கிற ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. அதாவது ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டரில் இருக்கோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால டவுன்லோடில் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சு பேக்கில் வந்தீங்க அப்படின்னா மேலே ஷேர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ்னு கேட்கும். கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்குங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே இருக்க எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ நீங்கள் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து ஆலில் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக இருக்கும். கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்குமே வந்து கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ஸ் போயிட்டு அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து ஒவ்வொருத்துக்குமே வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. லாஸ்ட் வரைக்கும் அந்த சேம் ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து ஷேர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்டுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கேன்சல் 2 ஆப்ஷன் காட்டும். சேவ் கொடுத்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அதாவது சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் வேணும், எந்த சாங் வச்சு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த சாங்கில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சளவு வந்து உங்கள் சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்.